எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதே மெத்தடில் தான். அதாவது ஃபஸ்ட்டு தமிழில் வந்து ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹிந்தியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். சில பேர் வந்து இல்லை இந்த மெத்தட் வேண்டாம், பழைய மாதிரியே வந்து ஹிந்தியில் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து சில பேர் இது நல்லா இருக்குன்னு இருக்கீங்க, சில பேர் அது நல்லா இருக்குன்னு இருக்கீங்க. நான் வந்து 2 வீடியோஸுமே மாறி மாறி போஸ்ட் பண்ணுறேன். அதாவது 2 ஸ்டைல்லையுமே, 2 வீடியோஸில் 2 ஸ்டைல்லையுமே மாறி மாறி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது நான் இப்போ ரெடி பண்ணிவிட்டேன், அதனால நான் இதை போஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஸ்டோரி பார்த்து அதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி போடுறேன். ஸோ 2 ஸ்டைலுமே இனி அப்படியே போட்டுட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தமிழில் அந்த ஸ்டோரி என்ன, அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா இதை அப்படியே சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். உண்மையான நண்பன். ரொம்ப காலத்திற்கு முன்பு ஒரு மரத்தில் ஒரு ஜோடி கிளிகள் வாழ்ந்து வந்தன. அதே மரத்தின் ஒரு ஓட்டையில் வயதான பாம்பு ஒன்று வாழ்ந்து வந்தது. பாம்பு மிகவும் பலவீனம் ஆகி இருந்தது. அது தனக்கான இரையை தேடக்கூட போக முடியாமல் இருந்தது. கிளிகள் அதன் ஓட்டை அருகில் கொஞ்சம் உணவு வைத்து கொண்டு இருந்தன. அதாவது கிளிகள் வந்து அதில் கிடைக்கிற உணவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாம்புக்கும் கொண்டு போய் அந்த ஓட்டைக்கிட்ட வச்சுட்டு வருதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதன் ஓட்டை அப்படிங்கிறது அந்த பாம்பு வாழ்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டை மரத்தில், அதைத்தான் மீன் பண்ணுறாங்க. பாம்பு அந்த கிளிகளிடம் மிகவும் நன்றியுடன் இருந்தது. ஒரு நாள் அந்த கிளிகளை வேட்டையாட ஒரு கழுகு அந்த மரத்திற்கு மேலே வட்டமிட துவங்கியது. அப்போது ஒரு வேட்டைக்காரன் அங்கே வந்தான். அவன் அம்பை கொண்டு ஒரு கிளி மீது குறிவைத்தான். தனது நண்பர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று பாம்பு தெரிந்து கொண்ட போது அது வேட்டைக்காரனின் காலை கொத்திவிட்டது. பாம்பு கொத்தியதால் வேட்டைக்காரனின் கை அசைந்து அவனுடைய குறி தவறிவிட்டது. வேட்டைக்காரனின் அம்பு நேராக வட்டமிட்டு கொண்டிருந்த கழுகு மீது பட்டது. நண்பர்களின் உயிரை காப்பாற்றி தான் உண்மையான நண்பன் என்பதை பாம்பு நிரூபித்து விட்டது. இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோட மீனிங் நம்ம வந்து ஹிந்தியில் பார்த்துடலாம். உண்மையான அப்படின்னா சச்சா, நண்பன் அப்படின்னா மித்ரு. ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைட்டில் என்ன, சச்சா மித்ரு. ஓகே, ரொம்ப காலத்திற்கு முன்பு அப்படின்னா பகுத் சமய் பஹலே. மரம் பேடு, கிளி தோத்தா, ஜோடி ஜோடா, வாழ்வது ரெஹனா, அதே அப்படின்னா உசி, குழி அல்லது ஓட்டை அப்படின்னா பில். ஓகே, பில். முதியவர், கிழவன், வயதான, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது பூடா. ஓகே, பூடா. பாம்பு சாம்பு, மிகவும், பகுத் பலவீனமான, கம்சோர், தனக்காக, அப்னேலியே, இறை, ஷிகார். தேடுவது தலாஷ் கர்னா, தேடக்கூட அப்படின்னு சொல்லும்போது தலாஷ் கர்னே தக்க. ஸோ இந்த தக் அப்படிங்கிறது தனிப்பட்ட ப்ரப்போர்ஷனை பார்த்தோம்னா வரை அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தேடக்கூட முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒட்டும், தேடக்கூட, அந்த இதுதான் தலாஷ் கர்னே தக். ஸோ அதனால தான் இப்படி கொடுத்துருக்கேன். தேடுவது அப்படின்னா தலாஷ் கர்னா, தேடக்கூட அப்படின்னு அந்த எக்ஸ்பிரஷனோட சொல்லும்போது தலாஷ் கர்னே தக்கு. போக முடியாமல் இருப்பது நெஹி ஜாப்பானா. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த சே பெஹலே தக்கெல்லாம் வரும்போது அந்த நே ஃபார்ம்ஸ் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் இது ஃபாலோ ஆகும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அருகில் கேபாஸ், கொஞ்சம் குச், உணவு கானா, வைத்து வருவது ரக் தேனா, நன்றியுணர்வு அப்படின்னா ஆபார் ஜதானா, கழுகு கித்து. ஓகே, கித்து. வட்டமிடுவது மன்றானா, அப்போது தபி, வேட்டைக்காரன், பஹேலியா. அங்கே அப்படின்னா வஹா. வருவது ஆனா, அம்பு, தீர். குறிவைப்பது அப்படின்னா நிஷானா லகானா. நிஷானா அப்படின்னா குறி, இது வந்து குறி வைப்பது. ஸோ நிஷானா லகானா. தெரிய வருவது பதா சல்னா,
ஆபத்து சங்கட், கால் பயிர், கொத்தி விடுவது காட்டுதேனா, கடிப்பதுக்கும் காட்டுதேனா தான், அதே மாதிரி வந்துட்டு வெட்டி விடுவது அப்படின்னு சொன்னாலும் காட்டுதேனா தான். ஓகே, சிச்சுவேஷன் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கை ஹாத், அசைவது ஹில்ஜானா, ஹில்ஜானா, தவற விடுவது சூக் ஜானா, சூக் ஜானா, நேராக சீதா, போய் படுவது அப்படின்னா ஜா லக்னா, அதாவது அந்த அம்பு போய் பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த போய் படுவது ஸோ ஜா லக்னா. தன்னுடைய அப்படின்னா அப்புனா, உயிர் அப்படின்னா ஜான், காப்பாற்றுவது பச்சானா, நிரூபிப்பது சாபித் கர்னா, சாபித் கர்னா. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ்க்கான ஹிந்தி மீனிங் பார்த்துட்டோம். இப்போ சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். உண்மையான நண்பன். ஸோ உண்மையான அப்படின்னா சச்சான படிச்சிருக்கோம், நண்பன்னா மித்ரு. ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டிலை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா சச்சா மித்ரு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து சச்சா தோஸ்துன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ரொம்ப காலத்திற்கு முன்பு ஒரு மரத்தில் ஒரு ஜோடி கிளிகள் வாழ்ந்து வந்தன. ரொம்ப காலத்திற்கு முன்பு அப்படின்னா பகுத் சமய் பெஹலே. ஸோ பகுத் சமய் பெஹலே. ஸோ ஒரு மரத்தில், ஏக் பேடு பர், ஸோ மீது, மரத்தில் அப்படின்னா மரத்தின் மீது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால வந்து ஏக் பேடு பர். ஸோ இது வந்து பேடுன்னு படிச்சிடாதீங்க, இட்டு போட்டால் அது வந்து பேட் அப்படின்னு வந்துடும். பேட்டுனா வயிறு, அதனால தான் நான் வந்து இது டூவே கொடுத்துருக்கேன். ஆனால் சொல்லும்போது பேடு அப்படின்னு சொன்னால் போதும். ஓகே, ஏக் பேடு பர் ஒரு ஜோடி கிளிகள் அப்படின்னா வந்து தோத்தோங்கா ஏக் ஜோடா. ஓகே, தோத்தோங்கா ஏக் ஜோடா. ஸோ கிளிகளுக்கான ஒரு ஜோடி அப்படின்னு, அதாவது நம்ம தமிழில் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா வரும், பட் ஹிந்தியில் இப்படி தான் எழுதணும். ஸோ கிளிகள் ஜோடி கிளிகள் ஒன்று, இல்லைன்னா வந்து ஒரு ஜோடி கிளிகள் அப்படின்னு சிம்பிளாக ஹிந்தி தமிழில் சொல்லுவோம். ஹிந்தியில் எழுதும்போது இப்படி சொல்லுவோம், தோத்தோங்கா ஏக் ஜோடா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெஹதாத்தா. ஸோ வாழ்ந்து வந்தது அப்படின்னா ரெஹதாத்தா. बहुत समय पहले एक पेड़ पर तोतों का एक जोड़ा रहता था. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதே மரத்தின் ஒரு ஓட்டையில் வயதான பாம்பு ஒன்று வாழ்ந்து வந்தது. அதே அப்படின்னா வந்து என்ன படிச்சிருக்கோம், உசி. உசி பேடு பர். ஓகே, மரத்தின் ஒரு ஓட்டையில், பேடு பர் ஏக் பில் மே, ஓட்டைனா பில்லுன்னு படிச்சிருக்கோம், இல் சவுண்டுக்கு மே. ஸோ उसी पेड़ पर एक बिल में एक बूढ़ा सांप, ओके, वयदाना पांबु, बूढ़ा सांप रहता था. பாம்பு மிகவும் பலவீனம் ஆகி இருந்தது. ஸோ சாம்ப் பகுத் கம்சோர் ஹோ சுகா தா. ஹோ கயாத்தான்னு சொன்னோம்னாலும் அக்செப்டட் தான். ஓகே, ஸோ கம்சோர் அப்படின்னா வீக் அப்படின்னு அர்த்தம், பலவீனம். ஸோ சாம் பகுத் கம்சோர் ஹோ சுக்கா தா, இல்லை ஹோ கயாத்தான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது தனக்கான இரையை தேடக்கூட போக முடியாமல் இருந்தது. அது அது அப்படின்னா வஹ் அப்படின்னு படிச்சிருக்கோம், அது அப்படியே யூஸ் பண்ணுறோம். தனக்கான அப்படின்னா அப்பனே லியே. ஸோ அதாவது தனக்காக அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, அப்பனே லியே. ஸோ தனக்காக அப்படின்னா அப்பனே லியே. இரையை தேடக்கூட, இரை அப்படின்னா வந்து ஷிகார் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இரை அப்படின்னா ஷிகார். ஸோ ஷிகார் கி தலாஷ். தலாஷ் அப்படின்னா வந்து தேடுவது, அதை எழுதுறதுக்கு முன்னாடி கீ ஃபார்ம் போட்டு தான் எழுதணும், ஏன்னா இது வந்து ஃபெமினைன் டேர்ம். ஷிகார் கி தலாஷ் கர்னே தக், இது நம்ம அப்படியே படித்தோம் இல்லைங்களா. ஸோ தேடக்கூட அப்படின்ற மாதிரி, அதுதான் தலாஷ் கர்னே தக். ஸோ போக முடியாமல் இருந்தது அப்படின்னா நெஹி ஜா பாத்தா தா. ஸோ பானா அப்படின்னா வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிடைக்கப்பெற செய்வது. ஓகே, இது வந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னலாம் சொல்லும்போது பானா. அச்சீவ் பண்ணுறதும் பானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா முடியும் அப்படின்றதுக்கு அந்த சக்கா ஃபார்ம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து அந்த பானா ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, நெஹி ஜா பாத்தாத்தா அப்படின்னா அதனால போக முடியல, வயசான காரணத்தினால அது வந்து அதோட இறைய தேடி கூட அந்த பாம்புனால போக முடியலன்னு சொல்கிறாங்க. வ अपने लिए शिकार की तलाश करने तक नहीं जा पाता था. கிளிகள் அதன்
ஓட்டை அருகில் கொஞ்சம் உணவு வைத்து கொண்டு இருந்தன. அதாவது வந்துட்டு என்னென்னா அந்த கிளிக வந்து அப்பப்போ வந்து உணவு வச்சுட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தோத்தே, ஸோ இந்த இடத்துல வந்து கிளிகள், தோத்தோன்னு சொல்லாமல் இந்த இடத்துல தோத்தே, ஏன்னா இந்த அடுத்ததாக வந்து இந்த உஸ்கே ஃபார்ம் வரனால நம்ம இந்த இடத்துல முன்னாடியும் ஸோ தோத்தோம் அப்படின்னு இந்த இடத்துல தவறுதலாக சொல்லிவிட்டு அக்செப்டட் தான், பெரிய மிஸ்டேக்னு எடுத்துக்க மாட்டாங்க. பட் தோத்தே அப்படின்ற மாதிரி பேச்சு வழக்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே அந்த சவுண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ளோவில் தெரிய ஆரம்பிச்சிடும். தோத்தே உஸ்கே பில், ஸோ அதன் ஓட்டை, ஸோ அதன் அப்படின்னா வந்து அதனுடைய அப்படின்னா உஸ்கே, உஸ்கே பில் அருகில் அப்படின்னா கே பாஸ் போட்டிருக்கோம். கொஞ்சம் உணவு அப்படின்னா குச் கானா, வைத்து கொண்டு இருந்தன அப்படின்னா ரக் தே தேத்தே, ஸோ அது பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணவு வச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தோத்தே உஸ்கே பில் கே பாஸ் குச் கானா ரக் தே தேத்தே. பாம்பு அந்த கிளிகளிடம் மிகவும் நன்றியுடன் இருந்தது. ஸோ நன்றியுடன் இருப்பதுக்கு என்ன படித்தோம்? ஆபார் ஜத்தானா அப்படின்னு படித்தோம். அதை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சாம்பு, பாம்பு அப்படின்னா சாம்ப், அந்த கிளிகளிடம் அப்படின்னா உன் தோத்தோங்கா. ஸோ இந்த ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக படிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஆபார் ஜத்தானா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கா ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். எப்படி உபயோகரணாக்கு முன்னாடி கா யூஸ் பண்ணோம், அதே மாதிரி இப்போ தலாஷுக்கு முன்னாடி கீ யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு யூஸ் பண்ணணும். सांप उन तोतों का बहुत आभार जताया करता था. ஓகே, ஜத்தாயா கர்த்தாத்தா. ஸோ அது வந்து ரொம்ப நன்றி உணர்வோடு அந்த கிளிகளிடம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அந்த கிளிகளை வேட்டையாட ஒரு கழுகு அந்த மரத்திற்கு மேலே வட்டமிட துவங்கியது. ஒரு நாள் அப்படின்னா ஏக் தின், அந்த கிளிகளை வேட்டையாட ஒரு கழுகு, ஏக் கித். ஓகே, ஸோ இது சொல்லும்போது கித்து அப்படின்னு சொல்லுவோம். ஏக் கித் உன் தோத்தோங் கா ஷிகார் கர்னே. ஸோ இந்த இடத்துல வந்து ஷிகார் அப்படின்றதுக்கு முன்னாடி கா ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏக் கித் உன் தோத்தோங் கா ஷிகார் கர்னே கேலியே. ஓகே, வேட்டையாட அப்படின்னா வேட்டையாடுவதற்காக, காகன்னா என்னென்னு படிச்சிருக்கோம், கேலியே, அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். கா ஷிகார் கர்னே கேலியே உஸ் பேடு பர் மன்றானே லகா. ஸோ அந்த உஸ் பேடுக்கே ஊப்பர்னு சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக அப்படியும் சொல்லலாம். பேடு பருன்னு சொல்லலாம், பேடுக்கே ஊப்பர்னு சொன்னீங்கனாலும் இந்த இடத்துல மேட்ச் ஆகும். ஓகே, एक दिन एक गिद्ध उन दोनों का शिकार उन तोतों का शिकार करने के लिए उस पेड़ पर मंडराने लगा. அப்போது ஒரு வேட்டைக்காரன் அங்கே வந்தான். வேட்டைக்காரன் அப்படின்னா வந்துட்டு பஹேலியா. ஓகே, பஹேலியா. ஷிகாரி அப்படின்னாலும் வேட்டைக்காரன் தான், நீங்கள் எது சொன்னீங்கனாலும் ஓகே தான். தபி ஏக் பஹேலியா வஹா ஆயா. ஓகே, அப்போது அப்படின்னா தபி, ஒரு வேட்டைக்காரன் அப்படின்னா ஏக் பஹேலியா, பஹேலியாக்கு பதிலாக ஷிகாரின்னு சொன்னதுனாலும் ஓகே தான். தபி ஏக் ஷிகாரி வஹா ஆயா அப்படின்னும் சொல்லலாம். அவன் அம்பை கொண்டு ஒரு கிளி மீது குறிவைத்தான். குறிவைப்பதுக்கு என்ன படித்தோம், நிஷான் லகானா அப்படின்னு படித்தோம். அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். அவன் அம்பை கொண்டு அப்படின்னா உஸ்னே. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. குறிவைத்தான், எதை குறிவைத்தான், யாரை குறிவைத்தான், எதை மேட்ச் ஆகுது. ஸோ அதனால நே கண்டிப்பாக வரணும். அதனால் இந்த இடத்துல அவன்னு வரும்போது அந்த நே சேர்த்தும் போது அது உஸ்னேவாக மாறிடுது. உஸ்னே தீர்சே, அம்பை கொண்டு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அம்பு அப்படின்னா தீர், கொண்டு அப்படின்னு சொல்றதுக்கு சே. ஓகே, தீர் சே ஏக் தோத்தே பர். ஓகே, ஒரு கிளி மீது. ஏக் தோத்தாப்பர் அப்படின்ற மாதிரி அது ஃப்ளோவில் வராது, அவ்வளோதான். இங்கே தோத்தாப்பர் அப்படின்னு சொன்னாலும் மிஸ்டேக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஏக் தோத்தே பர் நிஷான் லகாயா. உஸ்னே தீர் சே ஏக் தோத்தே பர் நிஷான் லகாயா. இதெல்லாம் வந்து இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து நம்ம ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுட்ருக்க முடியாது. இது நம்ம பேசும்போது நம்மளுக்கே வந்து அந்த சவுண்ட்ஸ் வச்சு நம்மளால் அது இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, உஸ்னே தீர் சே ஏக் தோத்தா பர் நிஷான் லகாயா அப்படின்னு தோத்தைக்கு பதிலாக தோத்தா சொல்லிட்டாலும் ஓகே தான், பெரிய மிஸ்டேக் கிடையாது. தனது நண்பர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று பாம்பு தெரிந்து கொண்ட போது அது வேட்டைக்காரனின் காலை கொத்திவிட்டது. ஸோ போது அப்படின்றது வரும்போது நம்ம ஜப் அது படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஜப் தோ அது யூஸ் பண்ணோன்னு
அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அந்த போது பொழுது அப்படின்னு தமிழில் சொல்லும்போது ஹிந்தியில் ஜப் யூஸ் பண்ணுவோம். ஜப் சாம்ப் கோ ய பதா சலா. ஸோ இந்த இடத்துல யஹ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ இது தெரிய வந்த போது அந்த பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இது அப்படின்ற மாதிரி தமிழில் பேச்சு வழக்கில் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ இந்த இடத்துல யஹ் அப்படின்றது போடாமல் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக அப்படியே ஃப்ரேம் பண்ணலாம். ஜப் சாம்புக்கோ பதா சலான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். இந்த இடத்துல யூஸ்வலாகவே இந்த மாதிரி சொல்லும்போது அது இந்த விஷயம் தெரிய வந்தபோது அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த விஷயம் இது அப்படின்ற மாதிரி சேர்த்துறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஹிந்திலையும். பதா சலா கி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கீ அப்படின்றது என்னென்னா என்று, இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த கீ அப்படின்றது போட்டு உஸ்கே மித்ரு சங்கட் மே ஹே. ஓகே, நண்பர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். உஸ்கே மித்ரு சங்கட் மே ஹே அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆபத்தில் இருக்காங்கன்னு அந்த பாம்புக்கு தெரிய வந்த போது ஸோ கமா போட்டுட்டு தோ வந்து யூஸ் பண்ணுறோம். உஸ்னே பஹேலியே கே பேர் மே காட்டு தியா. ஸோ உஸ்னே பஹேலியே கே பேர் மே காட்டு தியா. ஸோ அவனோட வேட்டைக்காரனோட காலை வந்து கொத்திடுது. பாம்பு கொத்தியதால் வேட்டைக்காரனின் கை அசைந்து அவனுடைய குறி தவறிவிட்டது. சாம்புக்கே காட்டுனேசே. ஸோ பாம்பு கொத்தியதால் அப்படின்னு தால் சத்தம் வந்ததுன்னா சே யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ணோம். சாம்புக்கே காட்டுனேசே. சாம்பு காட்டுனேசே அப்படின்னு அவசரத்தில் சொன்னாலும் ஓகே தான். சில இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம மிஸ் பண்ணோம்னாலும் பெரிய மிஸ்டேக்னு எடுத்துக்கணும். பட் ப்ராப்பராக வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம்புக்கே காட்டுனேசே. ஸோ அந்த பாம்பு வந்து கொத்தியதால் அந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துக்கணும். சாம்பு கே காட்னே சே பஹேலியா கா ஹாத் ஹில் கயா. அசைந்தது. ஓகே, ஹில் கயா அசைந்து அவனுடைய குறி தவறி விட்டது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 2 வேர்ப் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனோடது அந்த அசைஞ்சிருது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, குறி வந்து தவறிடுது. ஸோ ஹில் கயா और उसका निशान चूक गया. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மாதிரி நம்ம வந்து ஹிந்தியில் அண்ட் ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஆர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கர்கே ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அவ்வளோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது கர்கே போட்டோம்னா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது அப்படியே வந்து அந்த குறி தவறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த குறி தவறினதும் அவனுடைய இது வந்துட்டு அவனோட அந்த இலக்கு வந்து தவறிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, கை அசைஞ்சனால குறி தவறிச்சு அந்த மாதிரி. இதுக்கடுத்து அது நடந்த மாதிரி எடுத்துக்கணும். அதனால தான் ஆர் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஹாத் ஹிலாக்கர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கர்கே ஃபார்ம்ஸ் மாதிரி போட்டால் எக்ஸாக்டாக மீனிங் மேட்ச் ஆகி வராது. ஓகே, ஹாத் ஹிலாக்கர் நிஷான் சூக்கு கயா அப்படின்றது மீனிங்கே வராது. அதாவது இதை செஞ்சு அதை செஞ்சான் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல அவனாவே வந்து ரெண்டையும் செய்யலை. இது வந்து கொத்துற விசையில் என்ன ஆகுதுன்னா கை அசையுது. கை அசையும் போது குறியும் வந்து தவறிடுது. அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே இந்த 2 வேர்ப் கர்கே ஃபார்ம்ஸ் போட்டு பேசுகிறது எப்போ அப்படின்னா நாமளே வந்து அது செய்யும்போது போய் பாரு. ஸோ ரெண்டுமே வந்து அவங்களா தான் செய்கிறாங்க அந்த மாதிரி. இது வந்து அவனாக செய்யலை, இதுக்கப்புறம் அடுத்தடுத்து தான் நடக்கிற நிகழ்வு அந்த மாதிரி. ஸோ இது வந்து அவன் செய்யலை, அவனை செய்ய வைக்குது அந்த பாம்பு அந்த மாதிரி. सांप के काटने से पहेलिया का हाथ हिल गया और उसका निशान चूक गया. வேட்டைக்காரனின் அம்பு நேராக வட்டமிட்டு கொண்டிருந்த கழுகு மீது பட்டது. பஹேலியா கா தீர் வந்து மேஸ்லைன் ஜெண்டர், அதனால கா போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பஹேலிய கா தீர் சீதே மன்ரா ரஹே அப்படின்னா வந்து வட்டமிட்டு கொண்டிருந்த அப்படின்னு அர்த்தம். மன்ரா ரஹே கித்துக்கோ ஜாலகா. ஸோ கித்துக்கோ ஜாலகா அப்படின்னா வந்து அந்த கழுகு மீது போய் பட்டது அப்படின்னு அர்த்தம். நண்பர்களின் உயிரை காப்பாற்றி தான் உண்மையான நண்பன் என்பதை பாம்பு நிரூபித்து விட்டது. सांप ने अपने मित्रों की जान बचाकर. ஓகே, பாம்பு வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாற்றி, ஜான் அப்படின்னா உயிர் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இது வந்து எதுக்கு நான் இப்படி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா இது பச்சாக்கர் அப்படின்னு படிக்கணும். ஏன்னா நம்ம பச்சா அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி சவுண்ட் வரும், அதனால் இது பச்சா அப்படின்னு படிச்சிருவோம்னா பச்சா. ஓகே, பச்சாக்கர்.
இது இந்த இச்சு போடாமல் எழுதணும்னா பஸ்ஸாக்கர் அப்படின்ற மாதிரி வரணும். அதனால தான் இச்சு போட்டிருக்கேன். இச்சு போட்டால் இன்னொரு வேர்டும் இருக்குது இல்லைங்களா, பச்சா அப்படின்னு, குழந்தைக்கு வந்து பச்சான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி படிச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் இதை சேர்த்தி தான் வாசிக்கணும். இது ஒரு சா அவ்வளோதான். ஓகே. सांप ने अपने தன்னுடைய अपने मित्रों की जान बचाकर साबित कर दिया நிரூபித்து விட்டது. ஓகே, சாபித் कर दिया என்ன நிரூபித்து காட்டியிருக்கு, என்பதை, அதாவது என்று அப்படிங்கிறது தான் இது. ஓகே, கீ. ஸோ உண்மையான நண்பன் என்று பாம்பு நிரூபித்து விட்டது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ என்றுக்கு வந்து கீ போட்டிருக்கிறோம். அது என்ன நிரூபிச்சிருக்கு, அதோட ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு. வ சச்சா மித்ர ஹை, அது வந்து ஒரு உண்மையான நண்பன்னு அது நிரூபிச்சிருக்கதான் சொல்கிறாங்க. सांप ने अपने मित्रों की जान बचाकर साबित कर दिया कि वह सच्चा मित्र है. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இப்போ நம்ம வந்து எல்லா சென்டென்ஸையும் மர்ஜ் பண்ணி ஒரே இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை வந்து அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன். सच्चा मित्र। बहुत समय पहले एक पेड़ पर तोतों का एक जोड़ा रहता था। उसी पेड़ पर एक बिल में एक बूढ़ा सांप रहता था। सांप बहुत कमजोर हो चुका था। वह अपने लिए शिकार की तलाश करने तक नहीं जा पाता था। तोते उसके बिल के पास कुछ खाना रख देते थे। सांप उन तोतों का बहुत आभार जताया करता था। एक दिन एक गिद्ध उन तोतों का शिकार करने के लिए उस पेड़ पर मंडराने लगा। तभी एक बहेलिया वहां आया। उसने तीर से एक तोते पर निशाना लगाया। जब सांप को यह पता चला कि उसके मित्र संकट में हैं, तो उसने बहेलिये के पैर में काट दिया। सांप के काटने से बहेलिये का हाथ हिल गया और उसका निशाना चूक गया। बहेलिये का तीर सीधे मंडरा रहे गिद्ध को जा लगा। सांप ने अपने मित्रों की जान बचाकर साबित कर दिया कि वह सच्चा मित्र है. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ மேலே ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோ. இது என்னென்னா ப்ராப்பராக அந்த கிராமரெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்தது ஒக்காப் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து சென்டென்சஸ் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஸ்டோரி போடும்போது அந்த பழைய மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஸ்டோரி போட்டுட்டு அதை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்படி மாறி மாறி போட்டு வரேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் தேங்க்யூ, பை.